டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மனித உடல் நலம் மற்றும் நோய்கள், அதுல சில வினாக்களை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். சும்மா ஒரு 10-20 கொஸ்டின் நல்லா படிச்சிருக்க. கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. Allergy is due to the release of chemicals such as. ஒவ்வாமை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது இந்த வேதிப்பொருட்கள் வெளிவிடப்படுவதால். ஆப்ஷன் ஏ IgE, இம்யூனோகுளோபுலின் E. ஆப்ஷன் பி ஹிஸ்டமைன். ஆப்ஷன் சி கொலஸ்ட்ரம். ஆப்ஷன் டி ஹிஸ்டமைன், செராட்டோனின் அண்ட் இம்யூனோகுளோபுலின் E. ஸோ ஆப்ஷன் தரப்பு கொஞ்சம் கவனிச்சுக்கோ. 4வது ஆப்ஷன் சொன்னது ஹிஸ்டமைன், செராட்டோனின் அண்ட் இம்யூனோகுளோபுலின் E. இப்போ 4 ஆப்ஷன் சொன்னோடனே ஆன்சர் உங்களுக்கு வந்தது. ஆக்சுவலி இதுக்கு கடைசியில சொன்ன ஆப்ஷன் தான் கரெக்ட். அட் த டைம் ஆஃப் அலர்ஜி, immunoglobulin E and histamine, serotonin content is increased. அப்ப இம்யூனோகுளோபுலின் E அதிகரிக்கும், அதை தவிர ஹிஸ்டமைன், செராட்டோனினும் அதிகரிக்கும். இதை பத்தி ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளமேட்டரி பேரியர், வீக்கம் சார்ந்த தடைக்காப்பு படிக்கிறப்ப, இயற்கை நோய் தடைக்காப்பு படிக்கிறப்ப, டேமேஜ்டு மாஸ்ட் செல் செக்ரேட்ஸ் histamine, serotonin and prostaglandins, the chemical alarm signals படிச்சிருப்பேன். நமக்கு காயம் ஏற்படுகின்ற சமயத்தில் அங்கு வீக்கம் ஏற்படும். அதற்கு காரணம் இரத்த குழாய்களின் உட்புறத்தே உள்ள மாஸ்ட் செல்கள் சிதைவடைந்து ஹிஸ்டமைன், செராட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டின் என்ற வேதிய சமிங்கை பொருட்களை அனுப்பும்னு படிச்சிருப்பேன். கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸ். அங்கேயும் அது வருது, இங்கேயும் வருது, ஞாபகம். அது மாதிரி ஆன்டிபாடிஸ் படிக்கிறப்ப, ஆன்டிபாடிஸ் ஆர் இம்யூனோகுளோபுலின் 5 வகைப்படும். இம்யூனோகுளோபுலின் ஆல்பா, டெல்டா, எப்சிலான், காமா அண்ட் மியூன்னு படிச்சிருக்கேன். நம்மளோட மியூக்கஸ் இருக்கு பத்தி ஒன்றும், மியூகோசா, கோழைப்படலம், அதுல இம்யூனோகுளோபுலின் ஏ அதிகமாக காணப்படும். அது மாதிரி அலர்ஜி வர சமயத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா இம்யூனோகுளோபுலின் E content is increased. Super, very good. Next question for you. Which of the following is autoimmune disease? கீழ் வருவனவற்றுள் எது நம்ம படிக்கிறப்ப ஆட்டோ இம்யூன் அப்படின்னா சுய தடை காப்பு நோய் என்று கூறுவார்கள். எது? ஆப்ஷன் ஏ கவுட். ஆப்ஷன் பி ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ஆப்ஷன் சி டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஆப்ஷன் டி மலேரியா. எஸ், கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க. இதுக்கான சரியான விடை ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அதை தவிர நீங்க படிச்ச நீங்க படிச்ச ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் RHD, இது எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சுய தடைக்காப்பு நோய்க்கு உதாரணமாக வரும். குட். Next question for you, goodies. ஈஸியான கொஸ்டினா இருக்கட்டும். Sporozoids of malarial parasite on entering the blood first attack. அதாவது மலேரியாவை உண்டாக்கக்கூடிய பிளாஸ்மோடியத்தின் ஸ்போரோசோய்ட் ஆனது நம்முடைய இரத்தத்தின் உள்ளே நுழைந்த பிறகு முதலில் தாக்குவது. ஆப்ஷன் ஏ RBCs, இரத்த சிவப்பு செல்கள். ஆப்ஷன் பி லிவர் செல்ஸ், கல்லீரல் செல்கள். ஆப்ஷன் சி பிளட் பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டுக்கள். ஆப்ஷன் டி WBC, இரத்த வெள்ளை அணுக்கள். கொசு நம்மள கடிக்கிறப்ப என்ன ஆகும்? குட், உடனே ஆன்சர் வந்தது. சூப்பர். இது யாரை தாக்கும் என்றால் நம்முடைய கல்லீரல் செல்கள், லிவர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். Good, super. Next question for you. The protein produced by B lymphocyte in response to pathogens are called.
நம் உடலில் நோய்க்கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதை தாக்கி அழிப்பதற்காக பி லிம்போசைட்டுகள் சுரக்கின்ற புரதம் இது. ஆப்ஷன் ஏ ஆன்டிஜன், ஆன்டிஜன்கள். ஆப்ஷன் பி இன்டர்ஃபெரான்ஸ், இன்டர்ஃபெரான்கள். ஆப்ஷன் சி ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடிஸ். ஆப்ஷன் டி பிரியான்ஸ், பிரியான்கள். பதில காணோம். நம்ம உடம்புல ஒரு பேத்தோஜன் நுழையிறப்ப அதை சாகடிக்கிறதுக்காக லிம்போசைட், பி லிம்போசைட் ஒரு புரோட்டீனை செக்ரீட் பண்ணுவா. அந்த புரோட்டீன் என்ன? ஆன்டிஜன், ஆன்டிஜன். ஆப்ஷன் பி இன்டர்ஃபெரான், இன்டர்ஃபெரான்கள். ஆப்ஷன் சி ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடிஸ். ஆப்ஷன் டி பிரியான்ஸ், பிரியான்ஸ். ஒரு ஆன்சர், ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டுமே தவறு. கொஞ்சம் என்ன கவனிச்சுக்கோ, நம்ம உடம்புல நோய்க்கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதை தாக்கி அழிப்பதற்காக பி லிம்போசைட்டுகள் செக்ரீட் பண்றது என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸ். அந்த பி லிம்போசைட் செக்ரீட் பண்ற புரோட்டீனுக்கு பேர் தான் ஆன்டிபாடின்னு சொல்லுவா, ஆர் இம்யூனோகுளோபுலின் சொல்லுவா, ஆர் அக்ளூடனின்னு சொல்லுவாங்க, ஆர் பிரிசிபிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ பி லிம்போசைட் செக்ரீட் பண்றதுக்கு பேர் என்ன? ஆன்டிபாடிஸ். இன்டர்ஃபெரான் உனக்கு தெரியும், ஆன்டிவைரல் புரோட்டீனா போகும். ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Japanese encephalitis is transmitted by Japanese encephalitis நோயினை பரப்புவது. ஆப்ஷன் ஏ ஹவுஸ் ஃப்ளை, TTE. ஆப்ஷன் பி டிசி டிசி ஃப்ளை, டிசி டிசி பூச்சி, ஆர் இ. ஆப்ஷன் சி Philopodamus or Philipodamus, Philipodamus. ஆப்ஷன் டி மஸ்கிட்டோ, கொசு. ஜப்பானஸ் என்செஃபாலிட்டிஸ் என்ற நோயினை பரப்புவது. ஆப்ஷன் ஏ ஹவுஸ் ஃப்ளை, VTE. ஆப்ஷன் பி டிசி டிசி ஃப்ளை, டிசி டிசி பூச்சி. ஆப்ஷன் சி Philopodamus, Philopodamus. ஆப்ஷன் டி மஸ்கிட்டோஸ். எஸ், இதற்கு சரியான விடை கொசு, மஸ்கிட்டோ தான். இது படிக்கிறப்ப நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஃபீமேல் அனாஃபலஸ் கொசு, பெண் அனாஃபலஸ் கொசுவானது மலேரியல் பாரசைட்டை பரப்பும். கியூலக்ஸ் மஸ்கிட்டோ படிச்சிருப்பேன், கியூலிசன் மஸ்கிட்டோ. எஸ், சூப்பர். கியூலக்ஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டேன்னா ஃபிலேரியாசிஸை பரப்பும். கியூலிசன் மஸ்கிட்டோ எடுத்துட்டேன்னா ஜப்பானஸ் என்செஃபாலிட்டிஸ் டிசீஸை பரப்பும். ஏடிஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டேன்னா டெங்கு வைரஸுகளை பரப்பும். ஓகேயா, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Passive immunity can be obtained by injecting. Active செயல்மிகு, passive மந்தமான நோய் தடை காப்பு. இதன் மூலம், இதை நம் உடலில் ஊசிகளின் மூலம் செலுத்துவதன் மூலம் பெறப்படும். Passive immunity can be obtained by injecting. ஆப்ஷன் ஏ antibodies, ஆன்டிபாடிகள். ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆன்டிஜன்கள். ஆப்ஷன் சி ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிரெதிர் பொருட்கள். அண்ட் வேக்சினேஷன், தடுப்பூசிகள். Passive immunity can be obtained by injecting. மந்தமான நோய் தடை காப்பானது இதனை செலுத்துவதன் மூலம் பெறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடிஸ். ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆன்டிஜன். ஆப்ஷன் சி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆப்ஷன் டி வேக்சினேஷன், தடுப்பூசி. ஒரே ஒரு ஆன்சர் வந்தது இதுக்கு, இருந்தாலும் அது சரியானது அல்ல. இம்யூனிட்டியில ரெண்டு இருக்கு, ஒன்னு ஆக்டிவ், இன்னொன்னு பாசிவ். செயல்மிகு, மந்தமான அப்படின்னு வச்சுக்கோ. ஆக்டிவ் அப்படின்னா இட் இஸ் டியூ டு ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலஸ் ஆர் பை வேக்சினேஷன். நோய்க்கிருமிகள் நம் உடலில் உள்ளே நுழைவதன் காரணமாகவோ அல்லது தடுப்பூசிகள் குத்திக் கொள்வதன் காரணமாகவோ நம்மிடம் பெறப்படுவது ஆக்டிவ், செயல்மிகு. அப்ப பாசிவ்னா ஹியர் நோ ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலஸ். இங்கு ஆன்டிஜன் தூண்டுதல் என்பதே நடைபெறாது. We can straight away inject antibodies in ready-made form. நேரடியாக ஆன்டிபாடியினை நம் உடலில் குத்துவோம். எந்த நோய்க்கு எந்த ஆன்டிபாடியோ அது யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, இம்யூன் பிளட் சீரத்தோட இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த ஆன்டிபாடிஸ் எடுத்து நமக்கு குத்துவோம்.
இது அம்மாட்டேந்து நமக்கு வரலாம், நேச்சுரல். மதர் டு ஃபீட்டஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லாட்டி இம்யூன் பிளட் சீரத்துல இருந்து எடுத்துக்கலாம், ஆர்டிஃபிஷியல். ஓகே, அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது பாசிவ் இம்யூனிட்டி, அதாவது மந்தமான நோய் தடை காப்பு எப்படி வரும்னா, இஃப் வி ஸ்ட்ரைட் அவே டேக் ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடிகளை நாம் நேரடியாக எடுத்துக்கொள்வதன் மூலம். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சும்மா கொஞ்சோண்டு AIDS is caused by HIV that principally infects. AIDS is caused by HIV that principally infects. AIDS நோயை உண்டாக்கக்கூடிய HIV ஆனது பொதுவாக இதனை தாக்கும். ஆப்ஷன் A, all lymphocytes, அனைத்து லிம்போசைட்டுகளையும். ஆப்ஷன் B, B cells, B செல்களை மட்டும். ஆப்ஷன் C, T4 lymphocytes, T4 lymphocyteகளையும். ஆப்ஷன் D, cytotoxic T cells, cytotoxic T செல்கள். HIV, human immunovirus, responsible for AIDS. AIDS-ஐ உண்டாக்குவது பிரின்சிபலா பெரும்பான்மையாக முதலில் இதனை தாக்கும். எஸ், இதுக்கு ஆப்ஷன் சொல்லியிருக்கா, எனக்கு ஆப்ஷன் தெரியல ஆக்சுவலி. இதுக்கு எடுத்து எஸ், கரெக்ட். இது எதை அஃபெக்ட் பண்ணுவோம்னா T4 lymphocytic cells. இந்த T4 cells தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும், பிரின்சிபலி அட்டாக் பண்ணும் அப்படின்னு உனக்கு தெரியும். சூப்பர், குட். Damage to thymus in a child may lead to. குழந்தைகளில் தைமஸ் சுரப்பியானது பாதிக்கப்பட்டால் என்னாகும்? இது ஏற்படும். ஆப்ஷன் ஏ, reduction in hemoglobin content of blood. ரத்தத்திலே ஹீமோகுளோபினின் அளவானது குறையும். A reduction in stem cell production. தண்டு செல்கள், ஸ்டெம் செல்கள் உற்பத்தியானது குறையும். Loss of antibody mediated immunity. ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பானது பாதிக்கப்படும். லாஸ் ஆஃப் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் வழி நோய் தடை காப்பானது குறைக்கப்படும். ஒரு குழந்தை இருக்குடா, அந்த குழந்தைகிட்ட தைமஸ் கிளாண்ட் அஃபெக்ட் ஆயிடுது. வாட் வில் ஹேப்பன்? என்ன நிகழும் என்பதுதான் வினா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹீமோகுளோபின் குறையும். ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டெம் செல்ஸ், தண்டு செல்கள் குறையும். தேர்ட் ஆப்ஷன் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி குறையும். அதாவது செல் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி குறையும். அடுத்தது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் வழி நோய் தடை காப்பானது குறையும். திருப்பி சொல்றேன், ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின் குறையும். ஆப்ஷன் பி ஸ்டெம் செல்ஸ், தண்டு செல்கள் குறையும். ஆப்ஷன் சி ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி குறையும். ஆப்ஷன் டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் வழி நோய் தடை காப்பானது குறையும். எஸ், இதற்கு சரியான விடை என்பது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி லாஸ் ஆகும். நம்மள்ட்ட 2 செல் படிச்சிருக்கோம். பி செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. பி செல்கள் என்பவை ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். டி செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. டி செல்கள் என்பவை செல் வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். ஏன் இது குறையும்னா, production in the bone marrow, majority of T cells takes place in the thymus gland. Bone marrow la form ஆகி bone marrow லயே மெச்சூர் ஆனால் அதுக்கு B cells னு பேர். bone marrow la form ஆகி எலும்பு மஜ்ஜையில ஃபார்ம் ஆகி thymus gland ல மெச்சூர் ஆனால் அதுக்கு T lymphocytes னு பேர். ஸோ இதான் ரீசன். T cell thymusக்கு ப்ராப்ளம் வந்தா T cell பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஞாபகம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Antibodies in our body are complex. நம் உடலில் காணப்படுகின்ற ஆன்டிபாடிகள். ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டீராய்டுகள். ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ், ப்ராஸ்டோகிளாண்டின்கள். கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோபுரதங்கள். லிப்போப்ரோட்டீன்ஸ், லிப்போபுரதங்கள். நம்ம உடம்புல இருக்க ஆன்டிபாடி ஸ்டீராய்டா, ப்ராஸ்டோகிளாண்டினா, கிளைகோப்ரோட்டீனா, லிப்போப்ரோட்டீனா? நானே சொல்லிடுறேன். ஆன்டிபாடி ஆர் immunoglobulin or agglutinin or precipitin. Precipitin is a glycoprotein made up of
4 polypeptide chain. இது ஒரு கிளைகோபுரதமாகும் ஆன்டிபாடி என்பது 4 சங்கிலிகளால் ஆனது. 2 heavy and 2 light chains are present. 2 கடினமான சங்கிலிகளும் 2 மிதமான அல்லது லைட் செயின்களும் காணப்படும் என்பது உனக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? இட்ஸ் a glycoprotein. Dear cuties, next question for you. ரொம்ப சிம்பிளான question. Screening test for AIDS. Option A ஈஸியானது, ELISA test. Option B PCR. Option C Southern blot. Option D Western blot. என்னடா பதிலே காணோம்? என்னடா இது நான் சொல்றதா? ஸ்கிரீனிங் டெஸ்ட். ரைட், ஸ்கிரீனிங் டெஸ்டோட எலைசா சொன்னேன், வெஸ்டர்ன் பிளாட் சொன்னேன். சரி, வெஸ்டர்ன் பிளாட், சதர்ன் பிளாட். எஸ், கரெக்டா ஒரு குழந்தைகிட்ட இந்த ஆன்சர் வந்தது. ஓகே, ரைட், அதுதான். யார் ஆன்சர் பண்ணா? ஒரு குழந்தை. ரைட், ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆப்ஷன் டி தான் கொடுத்தேன், வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். குட், ரொம்ப சிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுலயே 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்டிபாடி இருக்கா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு எலைசா டெஸ்ட்னு பேர். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருப்பாங்களே, அதை தான் இங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் கொடுத்துருக்கா, வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேயா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். Primary and secondary immune responses are carried out by or with the help of. முதலாம் நிலை மற்றும் 2ஆம் நிலை நோய் தடைக்காப்பு பதிலளிப்பு இவர்களால் செய்யப்படும். B lymphocytes, option A. Option B T lymphocytes, T lymphocytes. Option C memory B lymphocytes, நினைவு B lymphocytes. Option D B and T lymphocytes, B மற்றும் T lymphocytes. பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், முதலாம் நிலை மற்றும் 2ஆம் நிலை நோய் தடை காப்பு பதிலளிப்பு இவர்களால் செய்யப்படும். ஆப்ஷன் ஏ பி, ஆப்ஷன் பி டி செல்ஸ், ஆப்ஷன் சி மெமரி பி அண்ட் டி செல்ஸ், ஆப்ஷன் டி பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். ரைட், இந்த பிரைமரி செகண்டரின்னு வரப்ப இது 2 யார் பண்ணுவான்னா பி அண்ட் டி லிம்போசைட். பி லிம்போசைட்டுகளும் டி லிம்போசைட்டுகளும் செய்வார்கள். So option D is the correct answer. Okay. Next question for you. Simple ana question paapom. Paapom, easy ah solluvel nenikiren. Immunodeficiency can result from which of the following? நோய் தடைக்காப்பில் குறைபாடு என்பது கீழ்வருவனவற்றுள் எதனால் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ ஜீன் மியூட்டேஷன், ஜீன் திடீர் மாற்றம். ஆப்ஷன் பி இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று. ஆப்ஷன் சி மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறை அல்லது ஊட்டப்பற்றாக்குறை. ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ், மேற்கூறிய அனைத்தும். Immunodeficiency can result from which of the following? நோய் தடைக்காப்பு குறைவு என்பது கீழ்வருவனவற்றுள் எதனால் ஏற்படும்? ஏ ஜீன் மியூட்டேஷன், ஜீன் திடீர் மாற்றம். பி இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று. சி மால் நியூட்ரிஷன், ஊட்டக்குறைபாடு. ஆல் ஆஃப் த அபவ், மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் இன்னும் வரல, நானே சொல்லிடுறேன். ஆல் ஆஃப் த அபவ் அப்படின்னு குழந்தை சொல்லியிருக்கான். ஆக்சுவலி எடுத்துட்டோம்னா இட் இஸ் டியூ டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீசஸ் வரும். நம்ம ஷிட் படிச்சோம் பத்தியோம், சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தால் ஏற்படும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of the following property of acquired immunity is the basis of vaccination? கீழ்வரும் எந்த குணாதிசயமானது பெறப்பட்ட நோய் தடை காப்பிலே
தடுப்பூசி திட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது. Which of the following property of acquired immunity is the basis of vaccination? தடுப்பூசி குத்துதலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பெறப்பட்ட நோய் தடை காப்பு பண்பு. ஆப்ஷன் ஏ ஸ்பெசிபிசிட்டி குறிப்பிடுதன்மை, டைவர்சிட்டி வேறுபடும் தன்மை, மெமரி நினைவாற்றல், discrimination between self and non-self, தன் மற்றும் அயல் ஆன்டிஜன்களை பிரித்து பார்த்தல். அக்வயர்ட் இம்யூனிட்டி இருக்கடா குட்டி, பெறப்பட்ட நோய் தடை காப்பு. 4 பண்பு சொன்னேன், அதுல எது காரணமாக இருக்கிறது? நானே சொல்லிடுறேன், மெமரி நினைவாற்றல் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் வேக்சினேஷன் என்று அழைக்கப்படுகின்ற தடுப்பூசி திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. Vaccines are nothing but the disease-causing agents injected in our system, either live or killed form. நோயினை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமியானது நேரடியாகவோ அல்லது உயிருடனோ அல்லது இறக்க செய்தோ நம் உடலில் குத்தப்படும். அப்ப அதுக்கு எகெயின்ஸ்டா நம்மள்ட்ட ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அதுதான் மெமரியில ஞாபகம் சொல்றோம். அதே பேத்தோஜன் திருப்பி நம்ம உடம்புல நுழையிறப்ப அந்த நினைவாற்றல் மெமரியை ஞாபகம் வச்சுட்டு எனிமீஸ் அட்டாக் பண்ணி சாகடிப்பான். ஸோ மெமரி இஸ் த பேஸ், நினைவாற்றல். குட். Next question for you. ஈஸியானது பார்ப்போம். Which of the following drugs reduces the symptoms of allergy? Reduces the symptom of allergy. கீழ்வரும் மருந்துகளில் அல்லது வேதிப்பொருட்களில் ஒவ்வாமையினை குறைப்பது எது? குறைக்கும் மருந்து எது? ஏ அட்ரினலின், பி ஆன்டிஹிஸ்டமைன், சி ஸ்டீராய்டு அண்ட் செராட்டோனின், டி அட்ரினலின் அண்ட் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். அலர்ஜி வந்துடுத்துடா, ஒவ்வாமை, inappropriate excessive response to the external stimuli, புறக்காரணிகளுக்கு அதிவிரைவாக பதிலளித்தல், இயல்புக்கு மீறிய பதிலளித்தல். அப்ப யாரு உனக்கு நிறைய இருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த அலர்ஜி வரப்ப அந்த அலர்ஜி ஒவ்வாமையோட சிம்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அறிகுறிகளை எது குறைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. உனக்கு தெரிஞ்சதுதான், இது என்சிஆர்டி புக்ல இருக்கிறது தான். ஆன்டிஹிஸ்டமைன் அண்ட் அட்ரினலின். அட்ரினலின் மற்றும் ஆன்டிஹிஸ்டமைன் தான் அலர்ஜியினால் ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அறிகுறிகளை குறைக்கும் திறன் கொண்டது. The last question for you. ரொம்ப சிம்பிள், ஈஸியா கேட்டுறேன். Lymphocytes that activate B cells and T cells are. B செல்களையும் T செல்களையும் lymphocytes that activate B and T cells, B செல்களையும் T செல்களையும் தூண்டுகின்ற செயல்மிக்கதாக மாற்றுவது இது. ஆப்ஷன் ஏ ஆக்டிவேட்டர் B cells, ஆப்ஷன் பி சைட்டோடாக்சிக் செல்ஸ், ஆப்ஷன் சி மேக்ரோபேஜஸ், ஆப்ஷன் டி ஹெல்பர் T cells, உதவி T செல்கள். ஆக்டிவேட்டர் B cells, B செல்களை தூண்டுபவை. சைட்டோடாக்சிக் செல்ஸ், சைட்டோடாக்சிக் செல்கள். மேக்ரோபேஜஸ் and helper T cells, உதவி T செல்கள். இதற்கு சரியான விடை helper T cells. Thanks a lot for hearing. Thank you very much. Answer கிடைச்சது ஒண்ணும்.